தரும் ஆனந்தமே அகமெங்கும் நிறைந்தவனே ஆதியா அந்தமுமே நிழலாக வந்து நின்றாய் நினைவாகி வாழ்வதுமே நீ இல்ல நொடி எனக்கே நிலவில்லா இரவிதுமே கைலாய மேகத்திலே கருணையாய் திகழ்ந்தவனே கண்ணீரின் துளியிலே கூட வந்து நின்றவனே ஓம் எனும் ஒலியிலே உயிர் மூச்சாய் இருந்தவனே உலகெல்லாம் உன்னாமமே உச்சரிக்கச் செய்தவனே பஞ்சாக்ஷர ராகமாய் பாவத்தை கரைத்தவனே பாதத்தில் விழுந்திடவே பாரமெல்லாம் எடுத்தவனே என் நெஞ்சம் ஒரு கோயில் நீ உள்ளே விளக்காக இருள் சூழும் வேளையிலும் இமைக்காமல் காத்தவனே அமிழ்த்திலும் இனியவனே அழுதரும் ஆனந்தமே அகமெங்கும் நிறைந்தவனே ஆதியாய் அந்தமுமே வெண்ணிலவில் உன் திருமேனி விளங்கிடும் மந்தியிலே வெண்பொடியாய் என் நினைவில் விரிந்திடும் மந்தரமே கங்கை சடை சூடிய மன்னா கருணை கடலே காலத்தின் எல்லைகளும் கடந்திடும் சக்தியே உந்தமருக ஒளியிலே துடிக்கும் என் இதயமே உன் திருமீற்றுப் பொடியில் தீராத என் வருத்தமே நான் சொன்ன வார்த்தைகள் கூட உனக்கே அர்ப்பணம் நான் சொரியும் கண்ணீரும் உனக்கே சமர்ப்பணம் உயர்வு உணர்ச்சி உச்சம் அருணாசல தீபமே ஆன்மாவின் ஆழமே அடி சேர்ந்தேன் சிவனை அகமெங்கும் நீயே என் உயிர் தந்த தெய்வமே என்னுளமே உன் பாதமே அழுகையும் ஆனந்தமாகுதே அருளால் நீ தொட்டாலே அமிழ்த்திலும் இனியவனே அருள் தரும் ஆனந்தமே அகமெங்கும்
அனைவரும் உடல் அழியக்கூடியது என அறிந்தாலும் நான் யார் என்று தெரியாமல் தவிக்கின்றனர். வாருங்கள் அறிந்து கொள்வோம். ஐம்பூதங்களினால் உருவாக்கப்பட்டுள்ள சரீரத்தை இயக்கும் உயிர் சக்தியே ஆத்மா ஆகும். மனம், புத்தி, சம்ஸ்காரம் அதாவது சுபாவம் இவையே ஆத்மாவின் பகுதிகளாகும். மனம் எண்ணங்களை உருவாக்கி புத்தி அதனை வேறு பிரிக்கும். வேறு பிரித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயத்தை தொடர்ச்சியாக செய்யும் போது அல்லது நினைக்கும் போது அது எம்முடைய சுபாவமாக மாறும்.